ശ്ലോകം 21. സമുദ്രമദനാത് പ്രാപ്ത പാരിജാതസ്തരുത്തമ ചതുർദന്തസ്തദാനാഗ കാമധേനുശ്ച കാമദ. സമുദ്രമദനാത് പ്രാപ്തഃ പാരിജാതഃ തരു ഉത്തമഃ ചതുർദന്തഃ തദാ നാഗഃ കാമധേനുഃ ച കാമദ. സമുദ്രമദനത്തിലേந்து കടച്ച பாலாழிய கடைச்ச உத்தமமான பாரிஜாத விருட்சமும் 4 கொம்பு இருக்கிற வெளுத்த கலர்ல இருக்கிற ஐராவதம் அப்படிங்கிற எல்லா அபிஷ்டங்களும் கொடுக்கிற காமதேனுவும், ஐராவதம் அப்படிங்கிற ஆணையும் நினைச்சதெல்லாம் கொடுக்கிற காமதேனுவும். ஸ்லோகம் 22. உச்சை ஸ்ரவாஸ்ததாஸ்வோவை ரம்பாத்யப்சரசஸ்ததா இந்திரேணோபாத்தமகிலம் ஜாதம் வை ஸ்வர்கபூஷணம். உச்சைஸ்ரவாஹ ததா அஸ்வஹ வை ரம்ப ஆத்ய அப்சரசஹ ததா இந்திரேணஹ உபாத்தம் அகிலம் ஜாதம் வை ஸ்வர்கபூஷணம். உச்சைஸ்ரவஸ் அப்படின்னு பேர் இருக்கிற குதிரையும், ரெம்பை, மேனகை, திலோத்தமை இப்படி எல்லாம் இருக்கிற அப்சர ஸ்திரீகளும் எல்லாம் இந்திரனோடு சொல்படியில இருந்தா. அவ அந்த சொர்க்கத்துக்கு அலங்காரமாயிட்டு இருந்தா. இந்திரனோடு கட்டளைப்படி அவ நடப்பா. ஸ்லோகம் 23. தன்வந்தரிச்சந்திரமாச்ச சாகராச்ச சமுத்பவௌ ஸ்வர்கஸ்திதௌ விராஜேதே தேவௌ बहुगणैर्वृदौ. धन्वन्तरिः चन्द्रमाः च सागराद् च समुद्भवौ स्वर्गस्थितौ विराजेते देवौ बहुगणैः वृदौ. தன்வந்தரியும் சந்திரனும் அந்த பாலாழிய கடஞ்சோன சமுத்திரத்திலேந்து கடச்சவாளாக்கும். நானா கணங்களோடு கூடிட்டு அந்த 2 தேவர்களும் சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. ஸ்லோகம் 24. ஏவம் சிருஷ்டி சமுத்பன்னா த்ரிவிதா மிருபசத்தமா தேவதிர்யங் மனுஷ்யாதி பேதைர் விவித கல்பிதா. ஏவம் சிருஷ்டிஹி சமுத்பன்னா த்ரிவிதா மிருபசத்தமா தேவ திர்யக் மனுஷ்ய ஆதிபேதைஹி விவித கல்பிதா. ஹே ராஜசிரஷ்டா ஜனமேஜயா, இப்படியாக 3 டைப்ல இருக்கிற சிருஷ்டிகள் உண்டாச்சு. தேவர்கள், அதே மாதிரி மிருகங்கள், திரியக்குகள் சொன்னனக்கா அனிமல்ஸ், அதே மாதிரி மனுஷா, இப்படி இருக்கிற அநேக பேதங்களாயிட்டு அநேக சிருஷ்டிகள் இருக்கு. திரியக்குகள் சொன்னா ஹொரிசோண்டல் ஆயிட்டு வளர்றவை அப்படின்னு அர்த்தம். அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தானாக்கா கீழேந்து மேலுக்கு நெட்டையா வளராது, ஹொரிசோண்டல் ஆயிட்டு நீட்டமா வளரும். பூனை, மாடு இப்படி இருக்கிறதெல்லாம். மனுஷா கீழேந்து மேலுக்காக்கும் வளருவோம். அனிமல்ஸ் எல்லாம் அதே மாதிரி பட்சிகள், பறவைகள் எல்லாம் ஹொரிசோண்டல் ஆயிட்டாக்கும் வளரும். அப்படியாக தேவர்களும் திரியக்குகளும் மனுஷாலும் எல்லாம் அநேக பேதங்களாயிட்டு அநேக சிருஷ்டிகள் இருக்கு அப்படின்னு ஜனமேஜய மகாராஜா கிட்ட வியாசர் சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 25. அண்டஜா ஸ்வேதஜாச்சைவ சோத்பிஜாச்ச ஜராயுஜா சதுர்வேதை சமுத்பன்னா ஜீவா கர்மயுதா கில. அண்டஜாஹ ஸ்வேதஜாஹ ச ஏவ च उद्भिजाः च जरायुजाः चतुर्भेदैः समुत्पन्ना जीवाः कर्मयुजाः किल. சஞ்சித கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி ஜென்மம் எடுக்கிறதுக்காயிட்டு ஜீவனுகளுக்கு பலவித சரீரங்கள் உண்டாச்சு. அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம், ஜராயுஜம் இப்படின்னு 4 டைப்ல இருக்கிற ஜீவ சிருஷ்டிகள் உண்டாச்சு. ஸ்லோகம் 26. ஏவம் சிருஷ்டிம் சமாசாத்ய பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரா விஹாரம் ஸ்வேஷு ஸ்தானேஷு
चक्रुः सर्वे यदेप्सितम् एवं सृष्टिं समासाद्य ब्रह्म विष्णु महेश्वराः विहारं स्वेषु स्थानेषु चक्रुः सर्वे யதா ஈப்சிதம். இப்படியாக சிருஷ்டி கர்மம் நடத்திட்டு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் எல்லாரும் அவாவாளோட இடங்களில ரொம்ப திருப்தியா இருந்தா. ஸ்லோகம் 27. ஏவம் பிரவர்த்திதே சர்க்கே பகவான் பிரபுரச்சுதா மகாலக்ஷ்மியா சமம் தத்ர சிக்ரீட புவனே ஸ்வகே. ஏவம் பிரவர்த்திதே சர்க்கே பகவான் பிரபு அச்சுதः மகாலட்சுமியா சமம் தத்ர சிக்ரீட புவனே ஸ்வகே. சிருஷ்டி இப்படி நடந்துட்டு இருக்கிறத பகவான் விஷ்ணு மகாலட்சுமியோடு கூடிட்டு தன்னோட திவ்ய லோகமாய் இருக்கிற வைகுண்டத்துல குஷியா இருந்தார். ஸ்லோகம் 28. ஏகஸ்மின் சமயே விஷ்ணுர் வைகுண்டே சம்ஸ்தித புரா சுதா சிந்து ஸ்திதம் தீபம் சஸ்மார மணிமண்டிதம். ஏக அஸ்மின் சமயே விஷ்ணுः வைகுண்டே சம்ஸ்திதः புரா சுதா சிந்து ஸ்திதம் தீபம் சஸ்மார மணிமண்டிதம். சஸ்மார மணிமண்டிதம் அப்படி இருக்கிறத வைகுண்டவாசியா இருக்கிற அந்த விஷ்ணு ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணினார். ரொம்ப முன்னால சுதா சிந்துவில மணி விபூஷிதமாயிருக்கிற தீப நினைச்சு பார்த்தார் அவரு. ஸ்லோகம் 29. யத்ர திருஷ்ட்வா மகாமாயாம் மந்திரச்சாசாதித சுப ஸ்மிருத்வா தாம் பரமாம் சக்திம் ஸ்திரீபாவம் கமிதோ யதா. யத்ர திருஷ்ட்வா மகாமாயாம் மந்திரஹ ச ஆசாதிதஹ சுபஹ ஸ்மிருத்வா தாம் பரமாம் சக்திம் ஸ்திரீபாவம் கமிதஹா யதா. அங்கேயாக்குமே அவருக்கு மகாமாயைய தர்சிச்சு பரமமான மந்திரத்தை கிடைக்கிறதுக்கு சாதிச்சது. அந்த பராசக்தியை நினைச்சதால ஸ்திரீபாவம் பிராபிக்கிறதுக்கு சாதிச்சதும் அந்த புண்ணியமான அந்த மணிதீபில ஆக்குமே. ஸ்லோகம் 30. யஜ்ஞம் கர்த்தும் மனச்சக்ரே அம்பிகாயா ரமாபதே உத்தீர்ய புவனாத் தஸ்மாத் சமாஹூய மகேஸ்வரம். யஜ்ஞம் கர்த்தும் மனஹ சக்ரே அம்பிகாயா ரமாபதிஹி உத்தீர்ய புவனாத் தஸ்மாத் சம் ஆஹூய மகேஸ்வரம். ரமாபதிக்கு அந்த வைகுண்ட அதிபதியாயிருக்கிற மகாவிஷ்ணுவுக்கு அப்போது தோணித்து அம்பிகா யஜ்ஞம் நடத்தணும் அப்படின்னு அவரோடு அந்த வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்து மகேஸ்வரனை கூப்பிட்டார். ஸ்லோகம் 31. பிரம்மாணம் வருணம் சக்ரம் குபேரம் பாவகம் யமம் வசிஷ்டம் கஷ்யபம் தேவம் வாமதேவம் ப்ரஹஸ்பதிம். பிரம்மாணம் வருணம் சக்ரம் குபேரம் பாவகம் யமம் வசிஷ்டம் கஷ்யபம் தேவம் வாமதேவம் ப்ரஹஸ்பதிம். பிரம்மாவையும் வருணனேயும் இந்திரனேயும் குபேரனேயும் அக்னியேயும் யமனேயும் வசிஷ்டனேயும் கஷ்யபனேயும் தட்சனேயும் வாமதேவனேயும் ப்ரஹஸ்பதியேயும் மகாவிஷ்ணு கூப்பிட்டார். ஸ்லோகம் 32. சம்பாரம் கல்பயாமாச யஜ்ஞார்த்தம் சாதி விஸ்தரம் மகாவிபவ சம்யுக்தம் சாத்விகம் ச மனோஹரம். சம்பாரம் கல்பயாமாச யஜ்ஞார்த்தம் ச அதிவிஸ்தரம் மகாவிபவ சம்யுக்தம் சாத்விகம் ச மனோஹரம். யஜ்ஞத்துக்கு தேவையான ரொம்ப ரொம்ப பெரிய அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணினா ரொம்ப ரொம்ப வேல்யூபிளா இருக்கிறதும் சாத்விகமா இருக்கிறதும் அழகா இருக்கிறதுமான பொருள்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணினா. ஸ்லோகம் 33. மண்டபம் விததம் தத்ர காரயாமாச ஷில்பிபே ரித்விஜோ வரயாமாச சப்தவிம்சதி சுவ்ரதான். மண்டபம் விததம் தத்ர காரயாமாச ஷில்பிபிஹி ரித்விஜஹ வரயாமாச சப்தவிம்சதி சுவ்ரதான். ಶಿಲ್ಪಿಗಳ
கூப்பிட்டு விஸ்திருதமான ஒரு பெரிய யாக மண்டபத்தை செய்ய வச்சா உத்தம விரதனிஷ்டர்களாயிருக்கிற 27 ரித்துக்குகளை ஸ்வீகரிச்சு அந்த யாகத்துக்கான அரேஞ்ச்மெண்ட சரி பண்றதுக்கு நியமிச்சா. ஸ்லோகம் 34. சிதிம் ச காரயாமாஸ வேதீச்சைவ சுவிஸ்தரா பிரஜேபுர்பிராமணா மந்த்ரான் தேவ்யா பீஜ சமன்விதான். சிதிம் ச காரயாமாஸ வேதீஹி ச ஏவ சுவிஸ்தராஹ பிரஜேபுஹு பிராமணா மந்த்ரான் தேவ்யா பீஜ சமன்விதான். பிரஜேபுஹு பிராமணாஹ மந்த்ரான் தேவ்யா பீஜ சமன்விதான். அக்னி ஸ்தாபிக்கிறதுக்கு தேவையான அக்னிகுண்டம், அதே மாதிரி விஸ்திருதமான வேதிகளும் நிர்மிச்சா. பிராமணா தேவி பீஜத்தோடு கூடின மந்திரங்களை நன்னா ஜபிச்சா. பிரஜேபுஹு நன்னா ஜபிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. ஸ்லோகம் 35. ஜுஹுவுஸ்தே ஹவி காமம் விதிவத் பரிகல்பிதே கிருதேது விததே ஹோமே வாகுவாஜா சரீரிணே. ஜுகுவுஹு தே ஹவிஹி காமம் விதிவத் பரிகல்பிதே கிருதேது விததே ஹோமே வாகுவாஜா சரீரிணி. விதிபூர்வகம் உண்டாக்கின அக்னியில, அரணி கடைஞ்சு உண்டாக்கின அக்னியில உத்தம பிராமணர்கள் ஹவிச ஹோமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. ஹோமம் இப்படி விஸ்தரிச்சு நடக்கிற சமயத்துல அங்க ஒரு அசரீரி வாக்கு கேட்க ஆரம்பிச்சது. சரீரம் இல்லாதக்கே செத்தம் மட்டும் கேட்டது. அம்பாளோடு அசரீரி வாக்கு கேட்டது. ஸ்லோகம் 36. விஷ்ணும் ததா சமாபாஷ்ய சுஸ்வரா மதுராட்சரா விஷ்ணோ த்வம் பவதேவானாம் ஹரே ஸ்ரேஷ்டதமஸ்ததா. விஷ்ணும் ததா சமாபாஷ்ய சுஸ்வரா மதுராட்சரா விஷ்ணோஹோ த்வம் பவதேவானாம் ஹரே ஸ்ரேஷ்டதமஹா சதா. பகவான் விஷ்ணு கிட்ட சொல்ற மாதிரி பகவான் விஷ்ணுவாக்குமே அம்பாளோடு அந்த யஜ்ஞத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தொடங்கினார். அதனால மகாவிஷ்ணுட்ட சொல்றதுக்காயிட்டு சொல்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஆயிட்டு, இனிமையான அக்ஷரத்தோடு கூடிட்டு, ஸ்வீட்ஃபுல் ஆயிட்டு, கிளியர் ஆயிட்டு, ஸ்பஷ்டமாயிட்டு அந்த வார்த்தைகள் கேட்கறதுக்கு சாதிச்சது. ஹே விஷ்ணு, நீங்கள் சகல தேவதைகளிலையும் வச்சு சர்வ உத்தமமான ஸ்தானம் இருக்கிறவராயிட்டு பவிச்சிடுவேள் அப்படின்னு. ஸ்லோகம் 37. மான்யஸ்ச பூஜனீயஸ்ச சமர்த்தஸ்ச சுரேஷ்வபி சர்வே த்வாமர்ச்சயிஷ்யந்தி பிரம்மாத்யாஸ்ச சவாசவாஹ. மான்யஹ ச பூஜனீயஹ ச சமர்த்தஹ ச சுரேஷு அபி சர்வே த்வாம் அர்ச்சயிஷ்யந்தி பிரம்ம ஆதிஹி ச சவாசவாஹ. நீங்கள் தேவ சமூகங்களில ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாயிட்டும், அடுத்தவா உங்களை பூஜிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவராயிட்டும், சமர்த்தனா இருக்கிறவராக்கும். பிரம்மா இந்திரன் இப்படி எல்லாரும் உங்களை பூஜிப்பா. ஸ்லோகம் 38. பிரபவிஷ்யந்தி போ பக்தியா மானவா புவி சர்வதா வரதஸ்துவம் ச சர்வேஷாம் பவிதா மானவேஷு வை. பிரபவிஷ்யந்தி போ பக்தியா மானவா புவி சர்வதா வரதஹா த்வம் ச சர்வ ஏஷாம் பவிதா மானவேஷு வை. பூமியில நிறைய நிறைய ஆளுகள் உங்ககிட்ட ரொம்ப பக்தி இருக்கிறவாளாயிட்டு தீர்வா. மனுஷாளில பக்தர்களாயிட்டு இருந்த வாளுக்கெல்லாம் நீங்கள் வரம் கொடுக்கறதுக்காயிட்டு உங்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஸ்லோகம் 39. காமத சர்வதேவானாம் பரம பரமேஸ்வரா சர்வயஜ்ஞேஷு முக்கியஸ்துவம் பூஜ்ய சர்வைஷ்சயாத்மிகைः. காமதः சர்வதேவானாம் பரமः பரமேஸ்வரः சர்வயஜ்ஞேஷு முக்கியः த்வம் பூஜ்யः சர்வ ஏவஹ ச யாத்மிகைः. சமஸ்த தேவர்களுக்கும் மனோரதம்
ஆசைப்பட்டதெல்லாம் பூர்ணமாயிட்டு கொடுக்கறதுக்கு நீங்கள் சமர்த்தனாயி தீர்வேள். யாரெல்லாம் என்னெல்லாம் கேட்கிறாளோ அந்த வரத்தெல்லாம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சாதிக்கும். நீங்கள் பூர்ணனான பரமேஸ்வரனாக்கும். சர்வ யஜ்ஞங்களிலேயும் யஜ்ஞ கர்த்தாக்கள் எல்லாம் உங்களை பூஜிப்பா அப்படிங்கிற அசரீரி வாக்கு இப்படி கேட்டுண்டது விஷ்ணுவுக்கு. ஸ்லோகம் 40. துவாம் ஜனா பூஜயிஷ்யந்தி வரதஸ்துவம் பவிஷ்யசி ஸ்ரைஷ்யந்தி ச தேவாஸ்துவாம் தானவைரதிபீடிதாः. துவாம் ஜனாः பூஜயிஷ்யந்தி வரதः त्वं भविष्यसि ஸ்ரைஷ்யந்தி ச தேவாः त्वां दान வைரிகி அதிபீடிதாக. உங்களை ஜனங்கள் எல்லாம் பூஜை பண்ணுவா. நீங்கள் வரம் தானம் பண்றதுக்கு சமர்த்தனாயி தீர்வள். அசுரர்கள் உபதிரவிக்கிறத தேவர்கள் எல்லாம் உங்களை சரணம் பிராபிப்பா. ஸ்லோகம் 41. சரணஸ்துவம் ச சர்வேஷாம் பவிதா புருஷோத்தமா புராணேஷு ச சர்வேஷு வேதேஷு விததேஷு ச. சரணஹா த்வம் ச சர்வ ஏஷாம் பவிதா புருஷ உத்தமஹ புருஷோத்தமா புராணேஷு ச சர்வ ஏஷு வேதேஷு விததேஷு ச. ஏ புருஷோத்தமா, நீங்கள் அந்த டைம்ல எல்லா தேவர்களுக்கும் சரணம் கொடுப்பேன், அபயம் கொடுப்பேன். எல்லா புராணங்களிலையும் எல்லா வேதங்களிலையும் உங்களை புகழ்த்தி பாடுவா. ஸ்லோகம் 42. துவம் வை பூஜ்யதம காமம் கீர்த்திஸ்தவ பவிஷ்யதி யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பூதலே. துவம் வை பூஜ்யதமஹ காமம் கீர்த்திஹி தவ பவிஷ்யதி யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிஹி பவதி பூதலே. நீங்களாக்கும் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டர் அப்படின்னு இந்த உலகமே புகழும். தர்மத்துக்கு எப்பெல்லாம் ஒரு டிப்ரிசியேஷன் வருதோ, தர்மத்துக்கு எப்பெல்லாம் ஒரு குறைவு வருதோ அப்பெல்லாம் நீங்கள் இந்த பூமியில அவதாரம் எடுப்பேன். ஸ்லோகம் 43.